நான் முதலே சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல. என்னோட ஒரு பொதுவான கருத்து தான் சொல்லப் போறேன். அதிமுகலேருந்து முதல்வர் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி அவர் 2026 தேர்தலுக்குள்ள தன்னோட பிரச்சாரத்தை இப்பவே தொடங்கிட்டாரு. ஆனா அது ஆரம்பமே அவருக்கு நல்லா போகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். அந்த கோயில் விரிவுபடுத்துது. அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. இதை பாத்தீங்களா? திமுக விமர்சிக்கணும் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. 2021 25 வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. அவங்கள பத்தி விமர்சிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. ஆனா இப்போ இவர் சொன்ன குறை அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா, ஆல்ரெடி மக்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட ஒட்டிக்கிட்டாங்க. பிஜேபி தான் பின்புலத்துல ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பட்சத்துல நீங்க மேற்கொண்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்க பிரச்சாரத்துல அப்படின்னா மக்கள் உங்க மேல இருக்க நம்பகத்தன்மையை இழந்துருவாங்க. ஜனநாயகத்தோட மிகப்பெரிய சக்தி எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு பலமா கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்கட்சி செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதிர்க்கட்சியில இருக்க நீங்க இப்படி பேசுறது அப்படிங்கிறது நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தேர்தலுக்கு இப்போ பேச வரீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணி தராங்க அப்படின்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம பேசுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, அதில் முதல் வார்த்தையே அறநிலையத்தில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கல்லூரி கட்டுறாங்க, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எழுதி கொடுத்தவங்க என்ன மனப்பான்மை எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நீங்களாவது ஒரு செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி என்ன ஏதுனே தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஸ்கிரிப்டே புரிஞ்சவங்களால பேச முடியல, இப்போ நாலு நாட்டு மக்களோட மனசை எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தெரியல. 2026 அப்புறம் திமுக பதில் நீங்கள் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா மக்கள் மனசில் ஒரு நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தணும். திமுக இந்த மாதிரி கெட்டது பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசணும். நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட் பேங்க் கூடுதோ இல்லையோ இருக்கிற ஓட் பேங்க்கும் குறைஞ்சிட்டு போகிறத கூட சான்ஸ். அட்லாஸ்ட் திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து தானே தவிர்த்து நான் எந்த ஒரு கட்சிக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசலை.